அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் லீட் ரோலில் நடித்து ரிலீஸ் ஆகிற படம் தான் ரிவால்வர் ரைட்டா. இந்த படம் டிசம்பர் 26 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆந்திரா கிங் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் டிசம்பர் 25 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரஜினி கேங் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் டிசம்பர் 24 அமேசான் பிரைம், சிம்ப்ளி சவுத் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸ் உடைய சீசன் 5 உடைய வால்யூம் 2 இப்போ தமிழ் டப்போட டிசம்பர் 25 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். த லைஃப் ஆஃப் சக் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி டிசம்பர் 26 டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டூ கதர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தமிழ் டப்போட இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 40 அசரஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல் அவே அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 22 இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஹல் ஓடிடியில் டிசம்பர் 25 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குட் பை ஜூன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 24 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த த்ரீ சம் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ் லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 25 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த கோப்பன் ஹேகன் டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி டிசம்பர் 27 HBO மேக்ஸில் இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம தமிழில் எதிர்பார்க்கலாம்.